கான்செப்ட் ஆஃப் டைம் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போது சம்ம வாசிப்போமே, செட்டைன் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 4 times in 12 years அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன் ஹவு many years will it becomes 10 times itself at a same rate of interest? அதாவது ஒரு செட்டைன் சம் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லியிருக்கோம். செட்டைன் சம் ஆஃப் மணி மீன்ஸ், சம் ஆஃப் மணி மீன்ஸ் என்ன அப்படின்னா பிரின்சிபல். sum of money means என்னது principal becomes 4 times itself, becomes 4 times itself. இன்னும் எத்தனை வருஷத்தில்? 12 வருஷத்தில். ஸோ ஒரு பர்டிகுலர் பிரின்சிபல் 4 மடங்கு ஆகுது எத்தனை வருஷத்தில் அப்படின்னா 12 வருஷத்தில். அட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் பிகம்ஸ் அப்படின்னா என்னது, அந்த சேம் பிரின்சிபல் இட் பிகம்ஸ் 10 times itself at the same rate of interest அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அது எவ்வளோ வருஷத்தில் 10 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த சம்மோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலானது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதான் என்னது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பேசிக் ஃபார்முலா. ஓகே, இப்போது இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பிரின்சிபலை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது பிரின்சிபல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சினாரியோலையும் என்னது, அதாவது 4 மடங்கு 12 வருஷத்தில் ஆறதுலையும் 10 மடங்காக ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல, எத்தனை வருஷத்தில் ஆகணும், இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா சேம் பிரின்சிபல் தான். அதே மாதிரி அவனே கொடுத்துட்டான் அட் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டான். அப்போ ஆறும் என்ன தான், சேம் தான். மீன்ஸ் பிரின்சிபலும் ஆறும் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல ரெண்டுமே எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது இப்போ ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அப்போது பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, டைம். இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்காக ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம்னு கேட்டால் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பட் இந்த சம்மோட கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கான்ஸ்டன்ட்டு. அப்போது பிரின்சிபல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன அப்படின்னா டைம். அதுதான் இங்கே இருக்கிற கான்செப்ட். ஓகே, அதாவது இங்கே என்ன அப்படின்னா என். ஓகே, இங்கே என்னது என், அதை நான் இங்கே டைம்னு போட்டிருக்கேன். ஓகே, இதான் இந்த சம்மோட கான்செப்ட். ஓகே, இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது என்ன கதை கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு பிரின்சிபல் இருக்குது, அது என்னவாகுது அப்படின்னா அமௌண்ட் ஆகுது. ஓகே, அமௌண்ட் மீன்ஸ் 4 டைம் ஆகுதுன்னு போட்டிருக்காங்கல்ல, 4 டைம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அது அமௌண்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனது சேர்ந்ததுனால தான் என்னவாயிருக்கு, அமௌண்ட் ஆயிருக்கு. ஓகே, அமௌண்ட் அப்படின்னா என்னது, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் ஈக்குவல் என்னது, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த அமௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிரின்சிபலும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அப்போது இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இது நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகே, சரி. இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து 1 ரூபான்னு வச்சுக்கிறேன். பிரின்சிபல் அளவு 1 ரூபா. இது எத்தனை மடங்கு ஆகுது, 4 மடங்கு ஆகுது. அப்போ என்ன ஆகிடும், இங்கே 4 ஆகிடும். இது 1 ரூபாயிலேருந்து 4 ரூபா ஆயிருக்கு அப்படின்னா எதனால் ஆயிருக்கு, 3 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஆயிருக்கு. 3 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது அப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அதே 1 ரூபா தான். ஓகே, அதே 1 ரூபா தான் 10 மடங்கு ஆகும் அப்படின்ட்டு இருக்கான். 10 மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்கான். அப்போ எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எவ்வளோ ஆயிருக்கும், 9 ரூபா இருக்கும். எவ்வளோ ஆயிருக்கும், 9 ரூபா கிடச்சிருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரின்சிபல் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 1 ரூபான்னு எடுத்துக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கான்ஸ்டன்ட் தான். ஓகே, அப்போ இந்த 1 ரூபாய் எத்தனை மடங்கு ஆகுது, 4 மடங்கு ஆகுது. இந்த 1 ரூபாய் 4 மடங்கு ஆகுதுன்னா அதில் எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், 3 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த 1 ரூபா 10 மடங்கு ஆகுது அப்படின்னா அப்போ எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும், 9 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும். ஓகே, இப்போது சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, இந்த 3 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, 12 வருஷம் ஆயிருக்கு. 3 ரூபா சிம்பிள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, 12 வருஷம் ஆயிருக்கு. அப்போது 9 ரூபா கிடைக்க எவ்வளோ வருஷம், அந்த 9 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம். இது எத்தனை டைம் அடிக்கலாம், 4 டைம்ஸ் அடிக்கலாம். 9 4 என்னது 36. அப்போது இது
எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆகும் 10 மடங்கு ஆகிறதுக்கு 36 வருஷம் ஆகும். 10 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? 36 இயர்ஸ் ஆகும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சரியா? ஓகே, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா திருப்பியும் சொல்கிறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இந்த கான்செப்ட் ஆஃப் டைமில் பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸு. ஸோ இது பேசிக்கான ஒரு கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரின்சிபல், அப்புறம் அமௌண்ட்டு, அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் பிரின்சிபல் ₹1 வச்சுருந்தேன்னா அமௌண்ட் எனக்கு எவ்வளோ ஆகுது? ₹4 ஆகுது. ஏன்னா 4 டைம்ஸ் ஆகுதுல்ல. இந்த 4 டைம்ஸ் ஆகுறப்ப அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் இருக்கும், அதோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். சரியா? அப்போது ₹1 போட்டால் ₹4 ஆகுது. அப்போது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா ₹3 கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு கொஸ்டின் என்னன்னா, நான் ₹1 போட்டால் எனக்கு ₹10 கிடைக்கணும். எத்தனை வருஷத்தில் கிடைக்கும்னு கேட்டிருக்கான். அப்போ இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா எவ்வளவு? 9. ஸோ ₹3 வந்து 12 வருஷத்தில் கிடைச்சிச்சுன்னா ₹9 எத்தனை வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 36 இயர்ஸில் கிடைக்கும். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் டைமோட பேசிக்கான ஒரு சம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்த்தா நீங்கள் வந்து இதில் செம சூப்பராகிடுவீங்க. ஓகே, a amount becomes doubles in 7 years on simple interest. The amount would be 4 times in dash years at same rate of interest அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, எப்போதுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் சம்மில் இந்த பிக்கம்ஸுக்கு அப்புறம் வர்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிக்கம்ஸ்க்கு அப்புறம் வர்றது வந்து எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா அமௌண்ட்டை தான் டினோட் பண்ணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அது அமௌண்ட்டை தான். பிக்கம்ஸுக்கு அப்புறம் அவன் சொல்கிற எல்லாமே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா அமௌண்ட்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, சரியா? ஓகே, இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஏன் அமௌண்ட் பிகம்ஸ் டபுள்ஸ் இன் 7 years. அதாவது ஒரு பிரின்சிபல் இருக்குது, அது என்னவாகுது? அமௌண்ட்டாக. அதாவது ₹1 போட்டால் அமௌண்ட் எவ்வளவு? ₹2. அப்போ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? இங்கே ₹1 இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்? ₹1 இருக்கும். ஓகே, த அமௌண்ட், அதே அமௌண்ட்டு ₹1, அதே ₹1 4 டைம்ஸ் இன் எவ்வளோ வருஷத்தில் ஆகும் கேட்குறேன். 4 டைம்ஸ் இன் ஹவு many years? அப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ₹3. அப்போது ₹1 ஆகுறதுக்கு 7 வருஷம் ஆச்சு அப்படின்னா ₹3 அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? 21 வருஷம் ஆகும். 21 years. ஸோ அதான் ஆன்சர். எவ்வளவு? 21 years will be the answer. Okay, so hope you understand the concept of time in simple interest. Okay, ஸோ இவ்வளோ தான். இதிலே நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுத்து வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அமௌண்ட் கொடுப்பாங்க, மீன்ஸ் அதாவது வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ரேண்டமாக பிரின்சிபல் எடுத்துருக்கோம்ல, ₹1 அப்படின்னு எடுத்துருக்கோம்ல, இதை சில சமயம் நேரம் அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டாக கொடுத்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, போன சம்மில் அவன் எப்படி கொடுத்துருந்தான் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டபுளாக இருக்குது, ட்ரிபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தான். பட் இந்த சம்மில் எப்படி கொடுத்துட்டான் அப்படின்னா அமௌண்ட் கொடுத்தான். ₹25,000, ₹1 lakh அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு, ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா 25,000 எத்தனை மடங்கு ஆயிருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ஆயிருக்கு? 1 lakh ஆயிருக்கு. அப்படின்னா எத்தனை மடங்கு ஆயிருக்கு? 4 மடங்கு ஆயிருக்கு. அப்படி தானே? 25,000 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்திருக்கும்? 1 lakh வந்திருக்கும். இட் மீன்ஸ் 4 மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஓகே, இப்போ சம்க்கு வருவோம். என் அமௌண்ட் பிகம்ஸ் டபுள்ஸ் இன் எத்தனை இயர்ஸ்? 8 years. ஒரு பிரின்சிபல் இருக்குது, அது எவ்வளோ ஆகும்? டபுள் ஆகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ₹1. எத்தனை வருஷத்தில்? 8 வருஷத்தில். எத்தனை வருஷத்தில்? 8 வருஷத்தில். ஒரு பிரின்சிபல், அமௌண்ட் ஆகுது, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது என்ன? எத்தனை வருஷம்? 8 வருஷத்தில் ஆகுது. ஓகே, அப்போ சிம்பிளாக என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா அதே அமௌண்ட்டு 4 மடங்கு ஆகணும் அப்படின்னா நீ எவ்வளோ வருஷம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுது ₹3. ஓகே, அப்போது ₹1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு 8 வருஷம் ஆச்சு அப்படின்னா ₹3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆகும்? 8 into 3 எவ்வளவு? 24 years. 3 எவ்வளவு? 24 years. ஸோ ஈஸி, சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சம்மோட கான்செப்டை வந்து நான் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா
அமௌண்ட் பிகம்ஸ் டபுள் இன் 8 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது ஒரு அமௌண்ட்டு 8 வருஷத்தில் என்ன ஆகுமா, டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 25,000 எவ்வளோ வருஷம் ஆகுன்ட்டுருக்கான். ஒரு 1 லேக் ஆகுதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுன்னு கேட்டிருக்கான். 25,000 1 லேக் ஆகுது அப்படின்னா அது எத்தனை மடங்கு ஆகுது, 4 மடங்கு ஆகுது. அப்போ சம் என்ன அப்படின்னா, ஒரு அமௌண்ட்டு 2 மடங்கு ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆச்சுன்னா அதே அமௌண்ட்டு 4 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம், அவ்வளோதான் சம். ஸோ அதே மாதிரி தான் சம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதே மெத்தட் தான், பட் சின்ன கான்செப்ட் சேஞ்ச் என்ன, இங்கே வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ கான்செப்ட் ஆஃப் டைம் மாடல் வந்து இதோட முடிஞ்சு. இது ரிலேட்டடாக சம்ஸ் பார்த்துக்கோங்க. நான் சால்வ் பண்ண 3 சம்மே எஸ்எஸ்சி ரிலேட்டட் சம்ஸ் தான். எஸ்எஸ்சி சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் கேட்ட சம்ஸ் தான். ஓகே, தேங்க்யூ.